ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 minute சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கால நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஓகே ஃபைன். நாளைக்கான மார்க்கெட்டில் அப்போ எது என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்கை சொல்லுவேன். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஆர்டர் பிளாக்கோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் 23,566 23,594 விச் இஸ் அகெயின் 23,600. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ஆர்டர் பிளாக்கு மேலே, அதாவது 23,600 மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்பர் சைடு மட்டம், அது கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம வந்து டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ் சொல்லியிருப்போம். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த லெவல்ஸுக்கு மேல சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு அப் சைடு மட்டுமும், ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இது கீழே சஸ்டெயின் பண்றப்ப நம்ம வந்து ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன் நேத்திக்கான வீடியோஸ்ல. ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மார்க்கெட்ஸ் வந்துட்டு இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் மார்க்கெட்ஸ்ல ஒரு ஃபர்தர்லி ஒரு நல்ல டவுன் சைடு மட்டுமே பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஓவராலா பாக்குறப்ப நீங்க லாஸ்ட் வீடியோஸை பார்த்து ரேட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலை டெலிகிராம் குரூப்லேயும் நம்ம என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம்னா 23,500 தான் க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோடைய கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்துட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் இந்த லோஸை கட் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் டவுன் சைடில் ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ தட் உங்களால் இன்னைக்கான மார்க்கெட்ஸ்லாம் மோஸ்ட் லைக்லி ப்ராஃபிட்டபிளாக இருந்திருக்க முடியும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணால், நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மட்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தரலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்ல இருக்கு. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்க நிஃப்டி இல்லை பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் பட் ஸ்டில் உங்களால இன்னும் ப்ராஃபிட்டபிளா வர முடியல, இந்த கிளாஸஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸஸ்ல நான் எப்படி ட்ரேட் பண்றேன் அண்ட் என்னோட மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்க எப்படி ட்ரேட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி தர போறேன். ஸோ இது ஒரு 45 days ஒன் செஷன். ஸோ இஃப் இன்கேஸ் உங்கள யாராச்சும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க தாராளமாக கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் உங்க ஸ்கிரீன் தெரியல கான்டாக்ட் நம்பரை வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அங்கேருந்து ஃபர்தரா கை பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாஸ் வந்துட்டு ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம்ல இது நமக்கு ப்ரீவியஸாவே ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி நமக்கு இங்க ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் இருக்கு, இங்க ஒரு எஃப்இஜிஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் எதுனா இந்த ஹைஸை சொல்லுவேன், விச் இஸ் 23,405. ஸோ ஆல்மோஸ்ட் 23,400 வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல இந்த 23,400 தாண்டி எப்போ நிஃப்டி நமக்கு சஸ்டெயின் ஆகுறாங்களோ நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் 23,410. ஸோ ஒன்ஸ் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம ஒரு அப் சைடு மட்டுமோ, அது கீழே ஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தட் இஸ் இட் ஃபார் நிஃப்டி. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 minute சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல என்ன வியூ பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஆப்வியஸ்லி நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்னதுதான் இந்த ஏரியாஸ்ல நம்ம வந்துட்டு ஒரு எஃப்இஜி பாயிண்ட்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ நாளைக்கு இஃப் இன்கேஸ் தாண்டி சஸ்டெயின் பண்றப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 50,300 சம்திங் அந்த ஏரியாஸ் தான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இந்த ஏரியாஸை தாண்டி சஸ்டெயின் பண்றப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லெவல்ஸுக்கு போகலை. பட் இன்னைக்கால நம்ம டெலிகிராம் குரூப்ல என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருப்போம்னா 50,000 என்னோட நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். 50,000 கொடுத்துருந்தேன். ஸோ 50,000ங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ்ல. ஸோ இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டவுன் சைடில் போயிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கு. சரி, ஓகே. நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல நிஃப்டி எந்த மாதிரி, ஐ மீன் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்ங்கிறது இன்னைக்கு செகண்ட் ஹாஃப்ல போட்டிருந்தேன் இந்த ஹை விச் இஸ் 50,048. ஆல்மோஸ்ட் 50,000 பக்கத்துல இருக்கு. ஸோ 50,000 நீங்க வந்துட்டு க்ரூஷியல் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல இந்த லெவல்ஸ் கீழே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த லெவல்ஸ்க்கு மேல சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா, அதாவது 50,000க்கு மேல சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இவ்வளவுதான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டேன். ஸோ பெருசா எந்த விஷயமும் இல்லை. அண்ட் நாளை காலைல நம்மளுடைய கேப் அப்பா இல்லை கேப் டவுனாங்கிறத பார்த்து நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் அப்டேட்ஸ் போடுறேன். ஸோ டெலிகிராம் குரூப்ல யாராச்சும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். அண்டில் திஸ் இஸ் கனல் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மார்க்கெட் ட்ரேட்ஸ்.